முதல் ஆட்டம் அதான் வர முதல் அதாவது டைலர் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ட்ரைலர் இன்ன வரைக்கும் விட்டு 2.8 அதாவது 2 மில்லியே 3 மில்லி கிட்ட வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்து அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அப்பன் தாண்டா லீடர்ன்றாரு பாரு. உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 இந்த ஊருக்கு நான் வரப்ப அண்ணாச்சி கடைகளில் தான் நானும் என்னோட வாழ்க்கையை ஜேர்னி பண்ணேன். இன்னைக்கு இவ்வளோ ஒழுக்கமாக உங்கள் சுகந்தி அக்கா இருக்கிறேன்னா அது அண்ணாச்சிங்களோட ஆதரவு. அவங்க கடையில் நமக்கு கொடுக்குற மரியாதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மரியாதை வேணும்னா ஒவ்வொரு கடையில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் இன்னைக்கு சம்பாரிச்சு தான் சொந்த காசில் கல்யாணத்தை பண்ணுதுங்க. ஒரு பொருளை வாங்கி ஒரு நகையை வாங்கி கல்யாணத்தை பண்ணுதுங்கன்னா அவர் ப்ரொஃபஷனில் அத்தனை குழந்தைங்களுக்குமே அவர் லீடர் தான். ஆனால் அவர் சொன்னார், நான் லீடர்னு இப்போ சொல்ல மாட்டேன்னு. அண்ணாச்சி நான் சொல்கிறேண்ணா, சாரி அண்ணா நான் சொல்கிறேண்ணா, நீங்கள் உங்கள் கடையில் வேலை பார்க்குற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் லீடரு. இந்த படத்தில் மட்டும் நீங்கள் லீடர் கிடையாது. நான் ரெண்டையும் சேர்த்து தான் பேசுவேன். ஏன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேஷன் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிறது தான் பேஷனில் நீங்கள் காட்டுறீங்க. அதையும் நான் உங்கள் பேட்டியில் பார்த்தேன். நான் கண்டிப்பாக படத்தில் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. உங்களுக்கெல்லாம் சுட்டு போட்டாலுமே வரவே வராது. ஏன்னா நான் 25 வருஷமாக உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் அண்ணாச்சி பேரும் ஜெயபால் நாடார் அண்ணாச்சின்னு நான் பாத்திர கடையில் தான் வேலை பார்த்தேன். அதனால் உங்கள் வரலாறு நீங்கள் சொல்லவே வேணாம். இந்த தமிழகத்துக்கே தெரியும். நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறப்ப கண்டிப்பாக இது எல்லாருக்குமே புரியும். ஒவ்வொரு கடையில் வாழ்கிற அவங்க கடையில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அவர் தான் லீடரு. நாளைக்கு இந்த படம் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு லீடராக தமிழ் திரையுலகத்தில் நீங்கள் அவதரிப்பீங்க. அவதரிச்சிட்டீங்க. எப்பா ஏன்பா இப்பயே 2வது படத்தாம்பா வந்திருக்காரு. அவர் பார்க்காத அரசியல் தலைவர்களா, அவர்கிட்ட வராதவங்களா, அவரை பார்க்காத நடிகர்களா? அவர் கடையில் எத்தனை நடிகர்கள் இப்போ கூட ஒரு நடிகர் கல்யாணத்துக்கு 50,000 தூக்கி அனுப்பி விட்டவருப்பா. ஓகேவா? இந்த கை கொடுக்கறது அந்த கை தெரியாமல் செய்யக்கூடியவங்க தான் அண்ணனுங்க. ஓகேவா? நம்ம அண்ணாச்சின்னு சொல்ல முடியாது, அண்ணனுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஒரு மதம், அன்பு மதத்தில் இணைஞ்சு இன்னைக்கு மக்களால் சம்பாரிச்ச அவர் மக்களுக்காகவே சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ப்ரொஃபஷனில் மக்கள்கிட்ட சம்பாரிச்சு பேஷன்லேயும் நான் மக்கள்கிட்டயே கொடுக்குறேன்டான்னு இன்னைக்கு 24 யூனிட்டு பெப்சியில் இருக்கிற 24 யூனிட்டுக்கு சோறு போடுறாரு, நடிகர்களுக்கு சோறு போடுறாரு. ப்ரொடியூசர் யார்ட்டையாவது போய் பணம் கேட்டாரா? அவரே தான் சொந்த பணத்தில் படம் எடுத்து தன்னை தானே நிரூபிச்சுக்க வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நடிகர் நமக்கு கண்டிப்பாக தேவை. எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ ப்ரொடியூசர்களால் வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் நம்ம அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும்
என் காசை வச்சு நான் வரேன்னு வந்திருக்கிறாரு. அதுலேயும் எளிமையிலையும் எளிமை. அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ கோடான கோடி சொத்து இருந்தாலும் அந்த நிலைமையிலையும் யாரு போனாலும் அண்ணாச்சியை ஈஸியாக எளிமையாக அவர்கிட்ட அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா ஏழ்மையையோ பழச மறக்காதவங்கள முக்கியமானவங்க நம்ம லெஜண்ட் சரவணா அண்ணன். அவரை பற்றி எனக்கு அனுகூலமும் தெரியும். ஏன்னா எங்கள் அண்ணாச்சோட தாய்மாமன் குடும்பம் தான் அவங்க. படிப்புக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. அவரை தேடி வந்துட்டாங்கன்னா அந்த கொடை வள்ளல், அந்த குணம் அள்ளி கொடுக்கறதுல ஒரு எம்ஜிஆர் தான் அவரு. யாருமே கொடுக்க முடியாது இல்ல, உண்மையாலுமேங்க. இருங்க, சாதாரண ஒரு சட்டி முட்டி பாத்திரத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவரோட பாத்திரத்தை யூஸ் பண்ணாதவங்க கிடையாது, அவரோட துணிமணியை யூஸ் பண்றவங்க கிடையாது, அவரோட நகையை போடாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு 8 கோடி மக்கள்லையும் முதன்மையான ஒரு முதலாளியா இருந்து இன்னைக்கு ஒரு லீடரா அவதரிச்சு லெஜண்ட்லயும் அவர் லெஜண்ட்னு காட்டி இன்னைக்கு லீடரா வந்திருக்கிறாரு. எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு, அதாவது சொல்லுவாங்க பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை உள்ளவங்க நம்ம ஏழை ஜாதி. அந்த ஏழை ஜாதியை காப்பாற்ற வந்த முதலாளி தான் நம்ம லீடருன்னு நான் பெருமையாக சொல்கிறேன். நான் உண்மையை உணர்ந்து சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும், சுகந்தி அக்கா எதையும் கண்ணார பார்க்காம காதார கேட்காம எதையும் செய்யறத பார்க்காம சொல்லவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இந்த படம் அவரை மக்களால் உழைச்சி மக்களை மறுபடியும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. நம்ம தெற்கு தசாதர வைக்கும் சிங்க தமிழன் லீடர் வராரு. ஓகேவா? அந்த எல்லா தகுதியுமே நம்ம லெஜண்ட் சரவணன் அண்ணனுக்கு இருக்குது. கண்டிப்பா படம் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்றேன்னா, மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகினில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு. அதனால விஜய் அண்ணனா இருப்பாரு, சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு. லெஜண்ட் சரவணா அண்ணா லீடரா இருப்பாரு. யாரு கூடயும் யாரையும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒவ்வொரு தனி இடம் இருக்குது. இப்ப எப்படி 8 கோடி மேல ஒரே ஒரு பொம்பளை உங்க சுகந்தி அக்கா தானே இருக்கிறேன். எவ்வளவோ அவாய்ட் பண்ணீங்க, இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிங்கல்ல. இந்த மாதிரி ஒரு லீடர்லாம் வரப்போய் தானே என்னை கூப்பிட்டீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு உண்டு. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம். ஓகே, காட்டு. அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்ற சார்பாக இன்று ரோகிணி தியேட்டரில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோக்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டது, லீடர் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டது. அதே மாதிரி ரசிகர்களுக்கு, ஆட்டோ டிரைவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9 ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய ஒரு மாசான திரைப்படம், ஒரு வெற்றி திரைப்படம். நம்ம ரோகிணி தியேட்டரில் ஒரு ஒரு வெற்றி திரைப்படமாக அது ஏப்ரல் 9 வரப்போகுது படம். இன்று ஆட்டோக்களுக்கு எல்லாமே ஒரு விளம்பரம் செய்யப்பட்டது.